துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த சனி பகவான் தருகின்ற டாப் 5 பலன் என்ன, பாட்டம் 5 பலன் என்ன என்பதை பார்க்கிறோம். நண்பர்களே, துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்னப்பா 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார். நண்பர்களே, இது வரைக்கும் எப்படி ஆடுவோமோ தெரியாது. இனிமேல் துலாம் ராசிக்காரங்க அடிச்சாடம் சனி பகவான் 6 7 8 பார்க்குறார். 6ஆம் இடத்து சனி பகவான் 12 பார்க்குறார், 3 பார்க்குறார். அப்போது 3 6 8 12 சனி பகவான் பார்க்கும்பொழுது விபரீத ராஜயோகத்துக்கு ஆளாகிறதுக்கான எல்லா விஷயங்களையும் சனி பகவான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்றாரு. நண்பர்களே, சும்மா கிடையாது. 3 6 8 12 சனி பகவான் பார்க்கையிலே சனி தருகின்ற அற்புத பலன் என்னங்கிறத வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு பிடிச்ச மாதிரி நான் வெளியே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் ஒரு நாள் சந்தோஷமாக கூட இருந்துட்டு வரலாம். அப்பா வந்துருச்சு, அவ்வளோதான். கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் சரியாகும். ஒரே ஜாலியாக இருக்க போறீங்க. ஸ்ரீமடம், உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம், ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனிப்பெயர்ச்சி ஒரு வகையாக முடிஞ்சு வச்சு 6ஆம் தேதி சந்தோஷம், நிறைவு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், திக்கெட்டும் நம்மளுடைய வார்த்தைகள் தான். அவ்வகையில் ஆன்மீக பரிகாரம் சேனலுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த வார்த்தையை ஒவ்வொரு இடமும் கொண்டு போய் சேர்த்தது அவங்க தான். அவ்வகையில் இப்பொழுது சனி பகவான் தருகின்ற டாப் 5 நல்ல விஷயம், பாட்டம் 5 மோசமான விஷயம், அதாவது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம், அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அவ்வகையில் இந்த சனி பகவானுக்குன்னு ஒரு சில நல்ல குணங்கள் இருக்குது, சில தீய குணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, நல்ல குணம்னா என்ன அப்படின்னா, சனி கொடுக்குறோன்னு முடிவு பண்ணிட்டா அது யாராலையும் தடுக்க முடியாது. இது மாற்ற முடியாத நல்ல விஷயம். அன்னார் ஒரு முடிவு எடுத்தது தான். ஆனால் சனி பகவான் உங்களை போட்டு பார்க்கணுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு, உங்களை மெச்சூர் ஆக்கிறதுக்கு தான் அப்படி சொல்கிறது அந்த வார்த்தை. உங்களை மெச்சூர் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா கொடுக்க வேண்டியதெல்லாம் தாமதம் பண்ணி உங்களை அழ வச்சு எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி ஆக்கி உங்களுக்கு மெச்சூரிட்டி கொடுத்துருவார். கடைசியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நம்ம சொல்லுவோம்ல, எஸ்ஜே சூர்யா ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், என்ன 5 வருடத்துக்கு முன்னாடி நம்ம எதுக்கெல்லாம் அழுதோம் கஷ்டப்பட்டோங்கிறது இப்போ திரும்பி பார்த்தா அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாகவே நமக்கு தெரியாது. இதுக்கு போயாடா எவ்வளோ மனக்கெட்டோன்னு உங்களுக்கு தோணும். அதுதான் அந்த மாதிரி சனி பகவான் உங்களை மெச்சூர் பண்ணுறார். ப்ராப்ளத்தை இந்த ப்ராப்ளத்துக்கு அப்படி கருத்தப்பட்டோன்னு. ஆக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி மீனத்தில் வந்தாரே சனிப்பெயர்ச்சி, இவர் யாருக்கெல்லாம் நன்மைகளை தரப்போகிறார், யார் யார் வீட்டிலெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட போகிறது, யார் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், யார் வாழ்க்கை அப்படியே மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் தருகின்ற டாப் 5 பலன் என்ன, பாட்டம் 5 பலன் என்ன என்பதை பார்க்கிறோம். நண்பர்களே, துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்னப்பா 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார். நண்பர்களே, இது வரைக்கும் எப்படி ஆடுவோமோ தெரியாது. இனிமேல் துலாம் ராசிக்காரங்க அடிச்சு ஆட போகிறாங்க. 6ஆம் இடத்து சனி பகவான் 6 7 8 பார்க்குறார். 6ஆம் இடத்து சனி பகவான் 12 பார்க்குறார், 3 பார்க்குறார். அப்போது 3 6 8 12 சனி பகவான் பார்க்கும்பொழுது விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார். விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகம்னா சும்மா கிடையாதுங்க. என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையிலே அடுத்த படிநிலையை இந்த சனி பகவான் தருகிறார். நீங்கள் மிகப்பெரிய ஆளாகிறதுக்கான எல்லா விஷயங்களையும் சனி பகவான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்றார். நண்பர்களே, சும்மா கிடையாது. 3 6 8 12 சனி பகவான் பார்க்கையிலே சனி தருகின்ற அற்புத பலன் என்னங்கிறத வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தருவார். நான் கம்பெனியில் ஆசைப்பட்டதுனமோ மேனேஜர் போஸ்ட் தான், எனக்கு ஏஜிஎம்மே கிடச்சிருக்கு. 2 ஸ்டெப் வைக்கலாம் கிடைக்கும். 2 ஸ்டெப் வைக்கலாம் கிடைக்கும். சில பேருக்கு கம்பெனியில் வராத சம்பளம், வராத அரியர், பென்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ரொம்ப அற்புதமான ஒரு டைமாக இருக்க போதுங்க. இந்த சனி பகவான் வந்து 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 6 இருக்கின்ற சனி பகவான் 6 7 8 பார்க்குறார். ஆயில் பாவம், அசட்ஸ் வாங்க போகிறீங்க. இப்போ டாப் 2 ப்ராப்ளம். டாப் 2 நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அசட்ஸ் வாங்க போகிறீங்க. அசட்ஸ்னால் என்னென்னா, இது வரைக்கும் நான் என்னமோ சொத்து சேர்த்துணுன்னு எனக்கு எண்ணமே இல்லை சார், எனக்கு இனிமேல் தான் இதெல்லாம் தோணுது, அதெல்லாம் ஏற்படும். நீங்கள் சொத்து சேர்த்துவீங்க. 6ஆம் இடத்து சனி பகவான் 12 பார்க்குறார். 12ங்கிறது என்ன, இன்ப சுற்றுலா. இல்லமே திரும்புதே தன்னே நன்னா, அதெல்லாம் அப்படியே வாழ்க்கையில் என்ன சார் இதெல்லாம் ஒரு யோகமா சார்? இது யோகம் இல்லைன்னு யார் சொன்னா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கடைசியாக உங்கள் கம்பெனியில் வெரி ஃபஸ்ட்டு சேர்ந்தப்போ உங்கள் சம்பளம் எவ்வளோ? வெரி ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 7500 கொடுத்தாங்க சார், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. 15 வருஷத்துக்கு முன்னாடி 7500 வாங்கும்போது உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது? லைஃப் ஸ்டைல் வாடகை கட்டினது போக மீதி 5000 எடுத்து ஜாலியாக போவேன் சார், அப்படியே சினிமா போவேன், பீச்சுக்கு போவேன், ஜாலியாக சுற்றினேன் சார். பார்த்தீங்களா, நீங்கள் மெமரிஸ் வச்சுருக்கிற விஷயங்கள்லாம் எது தெரியுமா? நீங்கள் ஜாலியாக இருந்தது தான் உங்கள் மைண்டில் இருக்குமே தவிர, இந்த கம்பெனியில் ரெவென்யூ பண்ணிங்க, 2 லட்சம் சம்பாதிச்சிங்க, 5 லட்சம் சம்பாதிச்சிங்க, 10 லட்சம் சம்பாதிச்சிங்க. நான் நண்பர்களே, என்னுடைய இத்தனை வருட அனுபவத்தில் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ காயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனிதர்கள் ஏன் விரும்புகிறார்கள் தெரியுமா?
அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன காரணம் சொல்லுங்கள், ஏன் விரும்புகிறார்கள்னு சொல்லுங்கள். எனக்கு ஸ்ரீவித்யா மேடத்தை ரொம்ப பிடிக்கும், ஸ்ரீதிவ்யா மேடத்தை. என்ன காரணம்? ஒரே காரணம் தான். மனிதர்களை புகழுக்காக, அதிகாரத்துக்காக, பணத்திற்காக விரும்புவதில்லை. எனக்காக அவர் ஒரு காஃபி போட்டு எடுத்துகிற பிறகு அதில் ஒரு உயிர் இருக்கும், எனக்காக காத்துட்ருப்போம் பாருங்கள், அதில் ஒரு தேடுதல். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் மனிதர்களை மதிக்க காரணம். அது உங்களுக்கு ஏற்பட போகிறது. இனிமே மனிதர்களை நேசிக்க துவங்க போகிறீர்கள். இது வரைக்கும் என் பொண்டாட்டி எனக்காக எவ்வளோ செஞ்சுருக்கா சார், அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் வெளியே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் ஒரு நாள் சந்தோஷமாக கூட இருந்துட்டு வரலாம், அப்பா வந்துருச்சு, அவ்வளோதான். கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் சரியாகும், ஒரே ஜாலியாக இருக்க போகிறீங்க. அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம். நான் அடிக்கடி சொல்வேன் நண்பர்களை, தைரியம்தான். துலாம் ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் இன்பங்கள் போன்றவை ஏற்படும். 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். உங்களுக்கு வியாபார ரீதியான வெற்றிகள், கூட உடன் பிறந்தவர்கள் சப்போர்ட், முயற்சியில் வெற்றி போன்றவை எல்லாம் ஏற்படும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. அடுத்ததாக பாட்டம் 5 பார்த்துடலாம். பாட்டம் 5 என்ன? 4, 5 கூடியவர் 6இல் மறைவது ஒரு பிரச்சனை தான். என்ன அப்படின்னா, 4னா புகழ், நற்பெயர், நற்கீர்த்தி. 4 என்பது வீடு, மாடு, மனை, இதெல்லாம் 4ஆம் இடம். இந்த 4 கூடியவர் 6ஆம் இடத்துல மறையும் பொழுது என்ன ஆகும்னா, தேவையில்லாத கெட்ட பேர் வருவதற்கு வாய்ப்புகள், அம்மாவோட உடல்நிலைக்கு பாதிப்புகள் போன்றவை ஏற்படும். தேவையில்லாத கெட்ட பேர், இதில் நான் இன்வால்வ் ஆகிருக்கவே கூடாது, தெரியாமல் பண்ணிட்டேன் போன்றவைகள்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் சனி பகவான் இதை 1000 தான் தங்கமே தங்கமாக இருந்தாலும் 6ஆம் இடத்துல இருப்பவர் 8ஐ பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, 8ஆம் இடம் என்பது தாரித்ரியம்னு பேர். சனி பகவானுடைய பார்வைக்கு அவ்வளோ நல்ல சக்தி கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா, வறுமை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். வறுமை எப்போ உண்டாகும்? சம்பாதிக்கிற பணத்தை தண்ட செலவு பண்ணால் உண்டாகும். தண்ட செலவு பண்ணக்கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் நான் பண்ண மாட்டேன், உறுதியாக இருப்பேன், ₹1 நான் கீழே விடாமல் சேமித்து வைப்பேன் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 6ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் 12 1000மே 12 பார்த்தாலும் என்ன ஆகும்? 12ங்கிறது இல்லற சுகம், தாம்பத்தியம் எல்லாம் சொன்னேன். ஆனாலும் 12 என்பது என்ன அப்படின்னா, தூக்கமின்மைன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. நிறைய நேரங்களில் தூக்கம் இல்லாமல் சுற்றுவீங்க. 12ஆம் இடத்திலே துலாம் ராசிக்காரர்கள் சனி பார்ப்ப ஆக்டிவாக வச்சுருப்பார் பிரெயினை. நைட்டெல்லாம் உட்காந்து சம்பாதிப்பீங்க, விடிய உட்காந்து சம்பாதிப்பீங்க. உங்கள் எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? சம்பாத்தியத்து மேலேயே இருக்கும். அடுத்து 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய முயற்சியில் சனி பகவான் பார்க்கும்போது மெச்சூர்டாக இருந்தால் மட்டும்தான் அதை அப்ரூவ் பண்ணுவார். இல்லைன்னா அதை அப்ரூவ் பண்ணவே மாட்டார். என்ன சார் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும், சான்ஸே இல்லை. மெச்சூர்டாக இருந்தால் மட்டும்தான் அதை அப்ரூவ் பண்ணுவார், இல்லைன்னா பண்ண மாட்டார். அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் தான் டாப் 5, இதெல்லாம் தான் பாட்டம் 5. முக்கியமாகவே துலாம் ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய யோகாதிபதி அவர் இருக்கிறதுனால பிரமாதமாக இருக்க போகிறீங்க, அடிச்சாட போகிறீங்க. ஸோ சனி பற்றி விஷயம் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அரிய விஷயங்கிறதுனால சொல்ல முடியும். என்னோட ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பாருங்கள். ஸ்ரீமடத்துக்கு வந்துடுங்க, வேள்வியில் உட்காந்துருங்க. ஒரு கன்சல்டேஷன் முடிச்சுட்டு உங்கள் ஜோதிடம் எப்படி இருக்குன்னு விளக்கமாக பார்த்துடலாம். கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி 6 அடி உயர விஸ்வரூப விஷ்ணுமாயா இங்கே மட்டும்தான் இருக்கார். ஒரு தடவை இங்கே ஸ்ரீமடம் வாங்க, உங்கள் வாழ்க்கையே மாறும். மீண்டும் ஒரு நிலப்பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். டெய்லி ஸ்ரீமடம் வந்துட்டிங்கன்னா அந்த சாயந்தரம் 5 to 6 யாகங்களில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு ஜாதகம் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளாக எதுவும் இருக்காது. என்னை ஆன்லைனில் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க srimadam.in எனும் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ராம்ஜி சுவாமிகள் எனும் இன்ஸ்டா ஐடியில் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம்.